87 கதாநாயகிகள் அண்ணான்னு கூப்பிடுற ஒரே ஒரு குட்டி பாப்பா அந்த ஆமா பாப்பா. அந்த 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 பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. நாங்கெல்லாம் சார்னு கூப்பிடுறோம். அது மட்டும் இல்ல, உங்க ஒய்ஃப் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஆமா. இந்த செட்ல. ஆமா சொல்லுங்கண்ணா. இல்லையா? ஆமா இது சொல்லுங்க. ஓப்பனா சொன்ன தப்பா போயிடுமா வீட்டுக்கார திட்டுப்பாளே. இல்ல இல்ல அந்த ஷூட்டிங்ல எவ்வளவு படங்கள் அத்தனை படங்கள் அத்தனை படங்கள். அப்புறம் சீரியல் சீரியல். ஆமா. சித்தி அண்ணா படங்கள் 11 படம் பண்ணமா. சீரியல் விஷயம் பார்த்து கிட்ட 5 வருஷம் எவ்வளவு வாழ்ந்துருக்கேன். 5 வருஷம் அதுதான் சொன்னோம். 5 வருஷம் அது ஒருத்தர் Yes, அது நம்ம கூடயே வாழ்ந்திருக்கோம். என்னுடைய ப்ரொடக்ஷன். நான் இது ஒரு விஷயம் அவரை பத்தி சொல்லணும். நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் தயாரிக்கிறேன், நான் தான் வந்து இதை எப்படி சிக்கனமா எடுக்கணுங்கிறது என்னுடைய இதுல தான் இருக்கு, பர்வியூல இருக்கு. ஆனா நான் இருக்கேன் பாருங்க, நான் இன்னொரு கேரக்டர். 6 மணிக்கு மேல முறைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நான் 6 மணிக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு கோ ஹோம். ஏன்னா மை ப்ரையாரிட்டி வந்து என் ஃபேமிலி, மை சில்ட்ரன். அப்போ இவர் தான் டே ஒரே ஒரு சீன்டி முடிச்சிடலாண்டி, ஒரே அண்ணா நீங்கள் பேசாதீங்கண்ணா, நான் இருக்க மாட்டேன். யாரு முதலாளி அம்மா எப்படி வேணாலும் நடக்கிறேன், காசு வாங்கி நடிக்கிற ஓட முடியுமா? நாங்கள் டயத்துக்கு 95, 96 இருந்துட்டு போவோம். முதலாளி அம்மா எப்படின்னா வரவே பண்ண போவாங்க. ஒரு வேடிக்கை பாருங்க, என்னை விட 21 வயசு சின்ன பொண்ணு. பட் எனக்கு முதலாளி நிலைமை நினச்சிப்பாங்க. பட்டு நிறைய விஷயம் பின்னாடி பேசுவோம், கேளுங்க வேற. முதல்ல ராதிகாவை எங்க மீட் பண்ணீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எம்ஆர் ராதாவோட பொண்ணு ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. ரொம்ப மாடர்ன் இல்லையா? எல்லாருமே வந்து முதல்ல நாங்கள் வந்து உறவாடு மஞ்சு ஒரு படத்தில் 2 பேரும் மீட் பண்ணிக்க முடியல. பட் அதில் ஒரு அருமையான கேரக்டர் அதை பண்ணோம். பட்டு பின்னாடி பண்ண படங்களில் வந்து ராதிகா வந்து ஃப்ளைட்டில் வருவான், நான் கார் ஓட்டுவேன். அந்த மாதிரிலாம் பீளமேடு ஏர்போர்ட்டில் பாரிஜாதம் பகலில் பூத்ததவன் ஒரு பாட்டு நெட்டில் போய் பாருங்கள். அதெல்லாம் இவன் ஃப்ளைட்டில் வருவாங்க, நான் கார் ஓட்டிகிட்டு வருவேன். அந்த மாதிரி அருமையான படம் அது. அதிலெல்லாம் நடிச்சிருந்தேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், அதை மறக்கவே முடியாத. ஒரு படத்துல நானும் இருந்திருக்கேன், வீட்டிலே ராமன் வெளியிலே கிருஷ்ணன். ஆமா, ஆகா, அதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு, மணிவண்ண டைரக்ட் பண்ண படம். போட்டோல வச்சிருக்கேன், நான் போட்டோல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாசப்பறவைகள் இல்லையா? பாசப்பறவைகள் பாடாத எனக்கு 2மே மாஸ்டர் பீஸ் படம். பட் அதை விட இந்த பசும்புன்னு ஒரு படத்தில் இப்போ தான் இந்த பாட்டி வேஷம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டியை விட இது மேக்கப் பாட்டி, அது ஒரிஜினல் பாட்டி. அந்த பிரபு வந்து முதல் பையன், அந்த பையன் வந்து தன்னை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறதுக்காக இந்த படம் பூரா ஏங்குற மாதிரி ஒரு கேரக்டரு. என்ன பாரதிராஜாவுக்கு கொடுத்த மாஸ்டர் பீஸ் ரோலு ராதிகாவுக்கு. அதுதான் அது சரியாக ஓடாமல் போயிடுச்சு. ரொம்ப சில டைம் நடிக்கும்போது எங்களுக்கு ஷார்ட் சொல்லிடுவார். இவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், பிரபு இருக்க மாட்டார் அந்த சீனில். அப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது கட்டே சொல்ல மாட்டாரு. நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறோம், கட் சொல்கிற வரைக்கும். பார்த்தா அவர் அழுதுகிட்டு இருக்காரு. எமோஷனல் பாரதிராஜா எமோஷனல் ஆள். பார்த்தா ரஃப்டாக பார்த்தா தவிர ரொம்ப எமோஷனல் ஆள்.